அனைவருக்கும் வணக்கம். பயனுள்ள தகவல்களை பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் வெளியாயிருக்கிற அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படின்ற போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அதை பற்றின முழு விவரமும் இந்த பதிவில் பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படின்ற போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியான தேதி பார்த்தீங்கன்னா 13/12/2022 வெளியாயிருக்கு. அதுக்கு லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் த ஆன்லைன் அப்ளிகேஷன், அதாவது உங்கள் விண்ணப்பத்தை ஆன்லைன் மூலமாக சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12/1/2023. அதுக்கப்புறம் கரெக்ஷன் விண்டோ 17ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ப்ரிலிமினரி எக்ஸாம் டேட்டும் இதில் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது 30/4/2023 அன்று இதுக்கான ப்ரிலிமினரி எக்ஸாம் நடக்கும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, முதல் எக்ஸாமான பிரைமரி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்றதையும் இதில் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. மொத்தமாக இதில் 9 வேகன்சி இருக்குது. ஸோ அந்த 9 வேகன்சியுமே டென்டேட்டிவ், அதாவது மாறக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஏறலாம், இல்லாட்டி குறையும் செய்யலாம். அதனால் இது ஒரு டென்டேட்டிவ் வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான ரிசர்வேஷன் வந்து ஆஸ் பர் த கவர்மெண்ட் நார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி கவர்மெண்ட்ல ஃபாலோ பண்ற எல்லா ரிசர்வேஷனும் இதுக்கு பொருந்தும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் அதுவும் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் 1/7/2022 படி என்ன ஏஜ் இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. மினிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 21 வயசுக்கு மேற்பட்டவர்களாக கண்டிப்பாக இருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா SC ST MBC DC அண்ட் BC BCM. ஸோ இந்த கேட்டகரிக்குள்ளே வரவங்க மட்டும் இல்லாமல் டெஸ்டிடியூட் விடோவாக இருக்கிறவங்களுக்கும் இது வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 39 வயதாக குறிப்பிட்டிருக்காங்க. SC ST MBC BC BCM அண்ட் டெஸ்டிடியூட் உமன் இல்லாதவங்க, விடோவாக இல்லாதவங்களுக்கு 34 வயசுங்கிறத மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டாக குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் குறிப்பிட்டிருக்கிற 21 பேச்சுலர் டிகிரிஸ் இல்லை வர்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜாப் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிஎஸ்சியில் ஃபாரஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ், ஜியாலஜி, அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருக்கிறவங்க. அது தவிர இன்ஜினியரிங் டிகிரிகளில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், சிவில், மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் வெட்டினரி சயின்ஸ், இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இருக்கிறவங்க இந்த ஜாபுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியும். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது வந்து 150 ரூபா, ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு 100 ரூபா, மெயின் எக்ஸாமுக்கு 200 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேர்வு கட்டணமானது விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேபிளில் கொடுத்துருக்கிறபடி உங்களுக்கு இதில் எது சூட்டபிள் இதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எதுக்கு பேமெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது சென்டர் ஃபார் எக்ஸாமினேஷன். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி, சேலம், தஞ்சாவூர், மொத்தம் 7 இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 7 இடத்துல ஏதாச்சும் ஒரு சென்டர் நீங்கள் பக்கமாக இருக்கிறத பார்த்து சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம் அதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாம் உங்களுக்கு ரீஜனல் சென்டர்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மெயின் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சென்னையில் தான் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை ரொம்ப தெளிவாகவே குறிப்பிட்டிருக்காங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமினோட பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு இதை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மெயின் எக்ஸாமுக்கான பேட்டர்ன் எப்படி இருக்குங்கிறதையும் ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இதுதான் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கிற PDF பேஜ். ஸோ இதையும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் முழுசாக படித்து தெரிஞ்சுக்கோங்க. என்னென்ன டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் இதில் ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கலாம். நான் இது ரெண்டுமே இதில் அட்டாச் பண்ணுறேன். அதாவது 2 லாங்குவேஜ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ் மற்றும் தமிழில் இருக்கும். ஸோ 2 லாங்குவேஜ்க்கான லிங்கையும் வந்து நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. இதை இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை வந்து நம்ம கீழே போய் பார்க்கலாம்.
ஸோ இதில் www.tnpsc.gov.in அல்லது www.tnpscexams.in அப்படின்ற 2 வெப்சைட்டில் ஏதாச்சும் ஒன்றுத்தில் போய் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை பூர்த்தி செஞ்சுக்கலாம். அதாவது இப்போ இதில் கிளிக் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ முதல்ல நீங்கள் இங்கே நோட்டிஃபிகேஷன் இருக்கிறதுக்கு உள்ளே போனீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் எந்த தேர்வுக்கான அப்ளிகேஷனை நீங்கள் பூர்த்தி பண்ணணுமோ அதுக்கான லிஸ்ட் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் இன்க்ளூடட் இன் குரூப் 1A சர்வீசஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் வந்து அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் என்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் என்னைக்கு முடியுது, அப்புறம் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்னைக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து அப்ளை ஆன்லைன் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது உங்களை ஆக்சுவல் அப்ளிகேஷனுக்கான பேஜுக்கு கூட்டிகிட்டு போயிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் விண்ணப்பிக்க அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து இப்போது கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அங்கே கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து உங்களோட கல்வி தகுதியை வந்து கேட்டிருக்காங்க. இங்கே வந்து எந்த பதவிக்காக அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக குறிப்பிட்டுருக்கேன். இதில் ப்ரொசீட் பட்டன் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். ஸோ இப்போ இதில் நீங்கள் இந்த 10 ஸ்டேஜையும் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு கம்ப்ளீட் கொடுத்தா இந்த அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். டிஎன்பிஎஸ்சியோட அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படின்ற போஸ்ட்டுக்கான இன்ஃபர்மேஷன் இதோட முடியுது. மீண்டும் ஒரு பயனுள்ள தகவல்களோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா, பயனுள்ளதாக இருந்தால், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இது தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம், நன்றி.